நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 599வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியத்தினுடைய கதையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திரிபுரா ரகசியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கதைகளில் வந்து எத்தனை நாள் 17வது நாள் 17 நாள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டினியூஷன் தான் பார்க்குறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து தத்தாத்திரேயருக்கும் இந்த பரசுராமருக்கு உண்டான சம்பாஷணம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இந்த தத்தாத்திரேயர் பரசுராமருடைய திரும்பியும் அவருடைய நோட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறார். பரசுராமர் மீண்டும் கேட்டார், கருணை கடலே, திரிபுர சுந்தரி மகாத்மியத்தை மேலும் சொல்ல வேண்டும். மகிழ்ந்த தத்தாத்திரேயர் சொல்லலானார். காளிகா கதையை சொல்கிறேன் கேளுன்றார் தத்தாத்திரேயர். முன்னொரு காலம் காலஜானம் பெயர் கொண்ட 1000 சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் 130 கோடி வருஷங்கள், இப்போ கோடின்ற அவுஃபார் எடுத்துக்கணும் தெரியல, எல்லாம் வந்து அதாவது 100 வருஷம், அதாவது சதசம்பத்சரம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம்ன்றா, அதாவது கோடியிலே சொல்லியிருக்கா. ஸோ கோடி வருஷம் இருந்துற பல சந்தேகம் தெரியல எனக்கு. ஸோ 130 கோடி வருஷங்கள் தமக்கு எது பிரம்மாவிட தமக்கு மரணமே கூடாது என்று கூறினர். பெண்ணின் கையா தவிர வேறு எவராலும் உங்களுக்கு மரணம் ஏற்படாது, பிரம்மாவை அப்படி வரம் தரார். சரி, ஆனால் இப்போது இருக்கும் எந்த பெண்ணாலும் உங்களுக்கு மரணம் கூடாது, இப்போ இருக்கிற பெண்ணால் புதுசாக யாராவது வரட்டும்ன்றார். அதுக்கு பிரம்மா சரின்றார். உடனே தேவலோகத்தை அவர் கைப்பற்றினார். இந்திரன் பிரம்மாவின் உதவியை நாடினார். பிரம்மா அவர்களை இப்போ இருப்பவர் யாரும் அழிக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து யாரும் ஒருத்தர் அவதாரம் பண்ணி வரணும், தேவி திரிபுர சுந்தரியை வேண்டுவோம் என்று சொல்லி அனைவரும் தேவியை போற்றலாயினர். அவர்கள் இப்போ தேவியின் உதவியை நாடுவதை அறிந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் சொற்படி தேவியை வேண்டிக் கொண்டிருக்கும் தேவர்களை அசுரர்கள் அழிக்க விரைந்தனர். தேவி எங்களை காப்பாற்று என்று தேவர்கள் கதற தேவியிடம் சரணம் அடைந்தனர். உடனே தேவி பிரசன்னமானார். ஹூம் என்ற சத்தத்தை எழுப்பினார். அந்த சத்தத்தில் கருத்த மேனி, கலைந்த கலைந்த கேசம், எண்திசைய ஆடை, சதுர்புஜம், கோரமுகம், நீட்டிய நாக்குடன் அதிபயங்கரமான ஒரு சக்தி தோன்றினார். காளி என்றது அவருடைய பெயர் அப்படி சொல்லப்படுறது. ஸ்ரீ தேவி காளியிடம் அசுரலை அழிக்க உத்தரவிட்டார். உடனே காளி அசுரலை அழிக்க ஆரம்பித்தார். வெட்டப்பட்ட அசுர தலைகளை மாலையாக அடித்தார், அந்த முண்ட மாலை. துண்டிக்கப்பட்ட அவருடைய கைகளால் அமைந்த மாலையை தன் இடையில் வஸ்திரமாக தரித்தார். இடைவிடாது மதுவை அறிந்து கொண்டு அசுரர்கள் விழுந்த வண்ணம் அசுரர்களின் ரத்தத்தை தன் மீது பூசிக்கொண்டு ஆர்ப்பரித்தார். அந்த காளி ஸ்ரீ தேவியிடம் வந்து, தேவி, என்னை மகிழ்விக்கக்கூடிய தகுந்த கணவனை எனக்கு காட்ட வேண்டும், இல்லாவிட்டால் காமம் அதிகமாகிவிடும், எனக்கு அசுரர்களை அழிக்க முடியாது போய்விடும் என்றார். உடனே தேவி சதாசிவன் சொல்கிறார், நீ காளிக்கு தகுந்த கணவனாயிரு என்று உத்தரவிட்டார். உடனே சதாசிவன் காளிக்கேற்ற உருவம் கொண்டார். அவருக்கு மகாகாலன் பேர். மகாகாலர் சதாசிவனது உற்பத்தியான மகாகாலர். மகாகாலருடன் சேர்ந்த காளி அசுரலை அழிக்கும் வேலையை தொடங்கினாள். காமம் அதிகமாக மகாகாலுடன் சல்லாபம் செய்தாள். மகாகாலரும் மதுவை ஏராளமாக எறிந்தனர். மதுமயக்கத்தில் இருவரும் காமம் அதிகமாக கூடினர். அப்படியும் காமம் தள்ளியாக காளி மகாகாலரை கீழே தள்ளி தான் மேலே இருந்து அவருடன் கூடினார். இப்படி மகாகாலுடன் நீண்ட காலம் கூடியிருந்ததை காட்ட அசுரர்கள் மீண்டும் பலம் பெற்று தேவர்களை வதைக்க ஆரம்பித்தனர். தேவர்கள் மறுபடி காளியை வேண்ட சம்மோகத்தை நிறுத்திய காளி பெருச்சிரிப்புடன் அசுரர்களை அழிக்க ஆரம்பித்தார். அவர்களை வெட்டி விழுங்கினார். அவள் வாயிலிருந்து அசுரர்களின் ரத்தமே கொட்டியது. மதுவை அறிந்தியதாலும் அசுர ரத்தத்தை குடித்தினாலும் மயக்கம் அதிகமாகி காளி கோர தாண்டவம் ஆடினார், கோர நடனம் ஆடினார். இதனால் உலகமே பெரிதாக அதிர ஆரம்பித்தது. பயந்து போன பிரம்மா தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், வித்யாதரர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள் காளியை பணிந்து போற்றினர். பெரிய ஸ்லோகமாட்டம் போட்டிருக்கான். அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் நான் போலதில்லை. இவ்வாறாக போற்றி அனைவரும் காளியை முன்பு விழுந்து வணங்கினர். மது மயக்கத்தில் இருந்த காளி இதை கவனிக்கவில்லை. உடனே விஷ்ணு மகாகாலரிடம் வேண்டி மகாகாளியை சமாதானம் செய்ய சொன்னார். மகாகாலர் எழுந்து மகாகாளி முன் விழுந்து வணங்கினார். மது மயக்கத்தில் இருந்த காளி உடனே
கீழே கிடந்த மகாகாலர் மீது ஏறி நடனமாடத் தொடங்கிவிட்டார். அவர் மேலேயே ஏறி டான்ஸ் ஆடுறார். அவர் மேனி ஸ்பரிசப்பட்டதும் கீழே இருப்பது தன் கணவன் என்று உணர்ந்து தன் கோர தாண்டவத்தை நடனத்தை நிறுத்தினார். தேவர்களே, மகிழ்ந்தேன், என்ன வரம் கேளுங்கள் என்றார். பிரம்மாதி தேவர்கள், காளிகா, உன் அருளால் எங்களுக்கு எல்லாமே கடத்தி விட்டது. உலகில் மங்களத்தை தோற்றுவித்தாய். ஜனங்களை ரட்சிப்பதாக நீ இந்த மலையிலேயே இருக்கணும்ன்றார். காளி தேவியை மகிழ் சொன்னார், என் வடிவிலேயே நான் இந்த மலையில் வசிப்பேன். பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவேன். என் பிரதிமையை வைத்து திடபக்தியுடன் மது மாமிசம் மைதுனத்தை எனக்கு சமர்ப்பிக்கும் பக்தர்களுக்கு சக்தியை தெரிவேன். இச்சந்தேகம் இல்லை என்றார். இதான் வாமாச்சார வழிபாடு. மது, மச்சம், மாமிசம், மைதுனம் இதெல்லாம் பஞ்சமகாரத்தில் முத்திரை சத்த பஞ்சமகாரம். ஸோ அப்படி யார் வழிபடுறாலும் அவளுக்கு நான் பிளஸ் பண்ணுவேன்றார். இது வாமாச்சார வழிபாடு. சாக்த வழிபாடில் வாமாச்சாரம் சமயாச்சாரம் இருக்கு. நம்ம சாத்மீகம் பண்ணுறது சமயாச்சாரம், அது வைத்தியசாரம். அது வாமாச்சாரம் கௌலாச்சாரம் அப்படி இருக்கு. பரசுராமா, இதுவே காளிகாவின் சரித்திரம். இவ்வாறாக தேவி சண்டிகா காளி ரூபத்தில் உலகையில காத்திருந்தார்னு சொல்றார் தத்தாத்திரேயர். அடுத்ததாக ஸ்ரீ தத்தாத்திரேயர் சொன்னார், பரசுராமா, துர்கா மகாத்மியத்தை சொல்றீர்கள். துர்கா தேவி திரிபுரசுந்தரியின் ஒரு அவதாரம். தேவர்களின் பெயரை போக்கிதான் துர்கா எனும் பெயர் பெற்றாள். அவளை ஸ்மரித்தால் பாவங்கள் போகும். முன்னொரு காலத்தில் காஷிப மகரிஷியின் சகோதரர் சுனேந்திரர் இந்திய மலையில் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். கௌதம மகரிஷியின் பெண் சுமித்ரா அவள் பத்தினி. அவள் நர்மதா நதியில் குளிக்க செல்லும் போது அவளை கண்டு ஆணவத்துடன் இந்திரன், நீ யார்? உன் கணவன் யார்? எருமை மாடு போல் இருக்கிறாயே, இது எந்த எருமைக்கு பிறந்தாய்? இந்திரன் வந்துட்டு அவளை கேலி பண்ணுறான். யார்? சுமித்ராவை. பெரிய தர்ம பத்தினியோ, பெரிய ரிஷி பத்தினியோ, சுமித்திரோட மனைவி. அவள் கௌதம மகரிஷியோட பொண்ணுவோ. அவளை போய் இந்த மாதிரி சொல்லும்போது அவள் உருவத்தை மேபி குண்டா இருந்திருக்கலாம், கருப்பாக இருந்திருக்கலாம். அவள் கோபம் அடைந்த ரிஷிபத்தினி, துஷ்ட இந்திரா, உன் ஆணவத்தை அடைக்க நீ ஒரு எருமை சீக்கிரம் பிறக்கும். உன் மனைவி சசிதேவி எருமையாகி அந்த எருமையை பெற்றெடுப்பாள் என்று இந்திரனை செபித்தார். அதிர்ந்து போன இந்திரன் ரிஷி சுனேத்திரன் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஐயோ, நான் தப்பா விளையாட்டை பண்ணிட்டேன், இப்போ இந்த மாதிரி சபிச்சுட்டு ஓடுறான். அப்போ ரிஷி சொல்கிறார், கேளிந்திரா, கற்புக்கரசியின் சக்தியை நீ அறிய மாட்டாயா? கற்புள்ள பெண் சீற்றம் கொண்டால் ஒரு வினாடியில் பிரபஞ்சத்தை அழித்து விடுவார். மகிழ்ந்தால் பிரபஞ்சத்தை சிருஷ்டியம் பண்ணுவார். ஒரு கற்பரசி தடுத்ததால் சூரியன் உதிக்காமல் நலாயனி பண்ணாத. ஒரு யாகத்தின் போது தாட்சாயணி உலகத்தையே அழித்தாள். என் மனைவியின் சாபத்தை என்னால் நிவர்த்தி பண்ண முடியாது. நீயும் உன் மனைவியும் அவளையே சரணடைகின்றார். முன்பொரு காலத்து இது வேற கதை. முத்கல மகரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் பத்தினி சானுமதி. அனைவரும் மடக்கத்தையும் பெற்றவராக இருந்தார். ஒரு முறை அவள் குளிக்கும் போது அவர் அழகை கண்டு மோகித்த வாயு பகவான் அவள் கால்களுக்கு இடையே புகுந்த வஸ்திரத்தை களைய ஆரம்பித்தான். தன் தவமொழியால் ரிஷிபத்தினியும் வாயுவை தன் கால்களுக்கு இடையே அழுத்தி சிறை வைத்தார். எங்கும் காற்று வீசாது போயிற்று. உயிரினங்களை மூச்சு விடும் அளவுக்கு மற்றும் காற்றை வெளியிட்டு மீதியை ரிஷிபத்தினை சிறை வைத்தார். எங்குமே காற்று வீசவில்லை. வாயுவை தேடி காணாத இந்திரன் பிரம்மாவிடம் போய் சரணடைந்தான். பிரம்மா சொல்றார், நடந்த சொல்லி, நீ நேராக ரிஷிபத்தினிடம் போனால் உன்னை எரித்து விடுவாள். எனவே ரிஷிகால போய் விழு அப்படின்ட்டார். யார்? முத்கல மகரிஷியிடமே சரணடைன்றார். இந்திரன் அவ்வாறு செய்தார். ரிஷி சொன்னார், உண்மையை சொல்கிறேன் இந்திரா, வாயுவை விடுதலை பண்ண சொல்லி என் பத்தினிடம் நான் சொன்னால் கோபத்திலே என்னையே எரித்து விடுவாள். பின்னர் உலகத்தையே அழிப்பாள். ஒரு யோசனை சொல்கிறேன். நீ குபேரன், அக்னி மற்ற தேவர்கள் பிரம்மச்சாரி உருவம் கொண்டு என் பத்தினிக்கு சேவை செய்து அவளை மகிழ்வித்து வாருங்கள். உங்கள் சேவைக்கு மகிழ்ந்து அவளே சாப நிவர்த்தி சொல்லுவான்ற. அதே மாதிரி இந்திரன் பிரம்மச்சாரி வடிவில் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்றான். இந்திரன் பசுமாடுகளை மேய்த்தான். அக்னிஹோத்திரத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைத்தான். இந்திரன் பால் கறந்தான். குபேரன் பழங்கள் கிழங்குகளை சேகரித்தான். வருணன் தீர்த்தம் கொண்டு கொடுத்தான். இப்படியாக தினமும் பத்தினிக்கு சேவை செய்து அவளை தேவர்கள் மகிழ்வித்தனர். தனிமையில் ரிஷிபத்தினை ரிஷியிடம், சுவாமி, இந்த பிரம்மச்சாரிகள் எனக்கே இப்படி சேவை செய்கிறார்கள், நான் ஏன் அதுக்கு அனுமதித்தீர்கள் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், மங்களமானவளே, பொறுமையாக கோபப்படாதுக்கு. கோபம் தபத்தை கெடுக்கும். வாயுவை நீ சிறையை வைத்து 10 வருஷம் ஆயிடுத்து. உன்னிடம் அக்னி, இந்திரன், வருணன், குபேரன் ஆகியோர் பிரம்மச்சாரி ரூபத்தில் சேவை செய்து வருகிறார்.
வாயுவை விடுதலை செய்தால் அவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும்னு சொல்லும்போது அப்படியே ரிஷிபத்தினி செய்தார். வாயுவுக்கு விடுதலை கிடைத்தது. கற்புள்ள ஸ்திரிக்கு பங்கம் விளைவித்தால் என்ன ஆகும் என்பதை விளக்கும் சரித்திரம் இது. எனவே இந்திரா சுமித்ராவை வணங்கித்தான் கஷ்டத்துக்கு தீர்வு காணுன்றார். அவ்வாறு செய்து இந்திரனும் சசியும் ரிஷிபத்தின் சுமித்ராவுடன் மன்னிப்பு கோரினர். ரிஷிபத்தினர் சொன்னார், சசிதேவி சீக்கிரம் ஒரு எருமையை பெற்றெடுத்து சாபத்தில் விடுபடுகின்றார். இந்திரன் எல்லாவற்றையும் இழந்து பின்னர் தேவி திரிபுரசுந்தரியை வழிபட்டு தன் பதவியை திரும்ப பெறுவான் என்றாள். அதே மாதிரி என்ன ஆகுது, சசிதேவி என்ன செய்யறா, எரும மாடா மாறுறா. மலை போன்ற ஒரு எருமையின் வடிவு கொண்டு ஒரு பெருங்காட்டில் நுழைந்து எல்லா மிருகங்களையும் கொன்று திரிய ஆரம்பித்தாள். அந்த காட்டில் முதல் அசுரனான கைடபனின் வீரியம் புல்லின் மேல் மலை போல் குவிந்து கிடந்தது. அதை உண்ட எருமை கர்ப்பம் தரித்தது. ஒரு காட்டெருமையை பெற்றெடுத்தால் உடனே சாபம் தீர்ந்து எருமை வடிவிலிருந்து நீங்கினாள் இந்திராணி. அந்த காட்டெருமை மலை போல் வளர்ந்து மலைகளை எல்லாம் தூக்கி எறிய ஆரம்பித்தது. அந்த வலிமையை கண்ட தேவர்கள் அசுரர்கள் அந்த எருமைக்கு தங்களுடைய தலைவனாக முடிச்சுட்டி அவனை ராஜா பிரகடனப்படுத்தினார். அவன் தான் மகிஷாசுரன். மகிஷாசுரன் இந்திராதி தேவர்களை மிரட்டி மூவலையை கைப்பற்றினான். பிரம்மாவிடம் இந்திரன் சரணன் அடைந்தான். பிரம்மா விஷ்ணுவையும் மகா சங்கரனையும் தியானிக்க அவர்களுக்கு வந்தனர். விஷ்ணுவும் சங்கரனும் இவ்வாறு சொன்னார்கள், இப்பெரும் கவலை தரக்கூடிய விஷயம் பெரும் அபாயமாக நேர்ந்துள்ளது. பிரம்மா தந்த வரத்தால் வலிமை பெற்றுள்ளான் மகிஷன். மனிதர்களோ தேவர்களோ விலங்குகளோ பெண்ணோ அவளை அழிக்க முடியாது. அவளை அழிப்பதை பற்றி எங்களுக்கு நினைக்கக்கூட முடியவில்லை. எங்களால் அவளை அழிக்க முடியாது, வேறு யாராலும் முடியாது. மகா திரிபுர சுந்தரியே சரணடைவோம் சொல்றார். இதை கேள்விப்பட்டு மகிஷனின் தளபதி அங்கு வந்து சேரவே தேவர்கள் நடுங்கினர். விஷ்ணுவும் சிவனும் ஆத்திரம் அடைந்தனர். அவர் கோபத்திலிருந்து ஏனைய தேவர்களின் கோபத்திலிருந்து ஒரு பெரிய ஜோதி வெளிப்பட்டு ஒரு பெண் வடிவு கொண்டு தன் பிரகாசத்தால் மூவலையை மூழ்கடித்தது. அந்த பெண்ணை யார் என்று விஷ்ணு கேட்டார். இடி போன்ற கொள்ள அந்த ஸ்திரீ தேவர்கள் துயத்திற்கு வந்துள்ள என் பெயர் துர்கா, அசுரர்களை நான் அழிப்பேன் என்றார். எங்களால் முடியாத காரியம் எப்படி செய்வாய் என்று விஷ்ணு கேட்கிறார். துர்காதேவி சொன்னார், விஷ்ணு உன் கவலையை விடு. தேவர்களில் பிறந்த நான் அவர்களில் ஒருத்தி அல்ல. அவர்களிடம் இருந்து வெளிப்பட்டவனும் அல்ல. எனக்கு வாகனமும் ஆயுதங்களும் தயார் பண்ணி வைங்கன்றார். தேவர்கள் தத்தம் ஆயுதங்களை துர்கைக்கு கொடுத்தனர். ஹிமவான் பலம் மீத சிங்கம் ஒன்றை கொடுத்தான். விஸ்வகர்மா ரத்தன மணிகளை கொடுத்தான். சமுத்திரராஜன் வைர மாலையை தந்தான். வருணன் மது நிரம்பிய பாத்திரத்தை கொடுத்தான். தேவர்கள் வாழ்த்த துர்காதேவி சிங்க மீதியறி அசுரர்களை கொண்டு குவிக்க கிளம்பினாள். ஸோ துர்காதேவி எப்படிலாம் அசுரர்களை வந்து பாதிக்க போகிறான்றது அடுத்தது வருது. ஸோ கோடீஸ்வரிய பிரகாசத்திலும் 1000 கரத்தினராய் முக்கண்ணியாய் துர்காதேவி சங்கராமன் எழுப்பினார். சிங்கம் கர்ஜித்தது. சத்தம் கேட்டு மகிஷாசுரன், உத்கலன், சிசூரன், அசிலோமா, தீர்க்கஹனு, பிட்டாலாட்சன் ஆகிய தளபதிகளுடன் உக்ரவீரியன், உக்ராசியன், பிரலம்பன், பிரபாஞ்சனன், சாரணன், கிருகவாசன், காகபக்தரன், விஷங்கதன் ஆகிய தன் புதர்வருடன் பேருண்டன், காகதுண்டன், குரண்டன், சண்டவிக்கிரமன், பாண்டீரன், டிம்பன், கிரகசன், காகசந்தன், கடோத்கடன் ஆகிய மந்திரிகளுடன் யுத்தத்துக்கு சென்றான். அசுரர்களும் தேவர்களும் இடையே போர் நடந்தது. தேவர்கள் வழிவழிக்க ஆரம்பித்தனர். ஆகாயத்தில் சிங்கத்திடம் பறந்த துர்காதேவி அசுர படைகளை வதைத்தாள். சிங்கம் அவளை கொண்டு குவித்தது. பலரை கடித்து குதிரையது. மகிஷனின் புதல்வர்கள், மந்திரிகள், தளபதிகள் பலரையும் சிங்கமே கொண்டு தீர்த்தது. துர்காதேவி சிங்கத்துடன் நன்று மகிழ்ந்தேன். நானும் யுத்தம் செய்ய விரும்புகிறேன், நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்றால் சிங்கத்துக்கிட்டார். மகிஷனை பார்த்து துர்காதேவி, துஷ்ட மகா அசுரனே, என்னுடன் யுத்தம் செய்து பரலோகம் அடைவாய் என்றாள். கடும் யுத்தத்தை பிறகு துர்காதேவி மகிஷன் தலையை வெட்டினாள். அவன் எருமை உடனே பெரும் அசுரன் தோன்ற அவன் தலையையும் தேவி வெட்டினாள். மகிஷாசுரன் உயிர் இழந்தான். மகிஷன் மாண்டான் என்று அறிந்த மும்மூர்த்திகளும் தேவர்களும் துர்காதேவியை போற்றி வணங்க. அந்த 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 ஸ்லோகம் தான் நமோ நமஸ்தே ஜெகதாபிதாத்ரீம் சம்ஹத்ரீம் சர்வாந்த சத்தியரூபே அப்படின்னு போகிறது. பெரிய ஸ்லோகம் அது. மகிழ்ந்த துர்கை வரம் கேளுங்கன்னு சொல்கிறார். மும்மூர்த்திகளும் தேவர்களும் சொன்னார்கள், எங்கள் எதிரிகள் ஒழிந்தார்கள், கவலையற்றோம்.
கற்பக விருட்சமாக உன்னால் காக்கப்பட்டு இருக்கும் எங்களுக்கு வேண்டியது ஒன்றுமில்லை. ஆனாலும் ரோக லட்சத்துக்காக ஒன்று சொல்ல வேண்டும். எந்த சுதியை சொன்னால் நீ கஷ்டத்தில் இருக்கும் எங்களை சீக்கிரத்தில் காத்தல்வாய் கேட்கிறார். அப்போ சொல்கிற துர்காதேவி, பயத்தையை போக்குவதும் பரம ரகசியமான 32 நாமாக்களை கேளுங்கள், உலகிலும் இணையில்லை துர்காதேவியை சொல்கிறார். பகவதியை வாக்கிய மாட்டம் அது. ஸோ இந்த 32 இருந்து துர்கா, துர்கார்த்தி சமனி, துர்காபத் நிவாரணி, அது துர்கமச்சேதினி, துர்கசாதினி, துர்கநாசினி, துர்கதோத்ராரணி, துர்கனி ஹந்திரி, துர்கமகாபகா, துர்கமஜாதா, துர்கதைத்தியலோக மானசலா, துர்கமா, துர்கமாலோகா, துர்கா தமஸ்வரூபிணி, துர்கமாகப்பிரதா, துர்கமாவித்யா, துர்கமாஸ்ரிதா, துர்கமான சம்சிதா, துர்கமத்யானபாசினி, துர்கமோகா, துர்கமகா, துர்கமார்த்தஸ்வரூபிணி, துர்கமாசுர சம்ஸ்திரி, துர்கமாயுதாரிணி, துர்கமாங்கி, துர்கமதா, துர்கம்ய, துர்கமேஸ்வரி, துர்கபீமா, துர்கபாமா, துர்கேபா, துர்கதாரணி. இதுதான் 32 நாமாவளி. இந்த 32 நாமாவளிகளை படிப்பவன் பயத்திலிருந்து விடுபடுவான். எந்தவித ஆபத்து வந்தாலும் அவனை ஒன்று செய்யாது. தேவர்களே, பக்தர்கள் அல்லாதோர், நாசிகள், வஞ்சர்களும் தெய்வர்களும் இந்த நாமாக்களை சொல்லக்கூடாது. குருவினிடம், தேவியிடம், பக்தியுள்ளவனுக்கே இதை சொல்ல வேண்டும். மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த நாமாக்களை 1000, 10,000, அது 1,00,000 தடவை பாராயணம் செய்தால் தீர்வு கட்டும். வெள்ளை எள், தேன், நெய், சர்க்கரையுடன் 1,00,000 ஆகூதி தந்து ஹோமம் பண்ணினால் தீராத கஷ்டங்கள்லாம் தெரிந்துவிடும். இந்த நாமாக்களை 30,000 முறை பாராயணம் செய்வது ஒரு புரஸ்சரணமாகும். 8 கரங்களுடனும் மகிஷாசுர மத்தியாய் என் பிரதிமையை களிமண்ணால் செய்து என் நாமாக்களை 100 முறை சொல்லி மரங்களால் பூஜிக்க வேண்டும். மதுவும் மாம்சமும் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி 48 நாள் பூஜித்தால் எதையும் சாதிக்கலாம். அபாயம் என்பதே இருக்காதுன்னு சொல்லி துர்காதேவியே தன்னோட வாக்கில் சொல்கிறார். இவ்வாறு சொல்லி துர்கா மறைந்து விட்டார். பரசுராமா, துர்காதேவி இந்த மகாத்மியத்தை கேட்பவருக்கு அபாயமே ஏற்படாதுன்னு சொல்லி முடிக்கிறார் தத்தாத்திரேயர். இதோட நம்ம இன்றைய சரிதத்தையும் நானும் முடிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.